ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? திருச்சியில் அமைந்துள்ள சமயபுரம் மாரியம்மனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இக்கோவில் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இஸ்தலம் ஒரு காலத்தில் சோழ மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக வழங்கிய கோட்டையாகவும் நகரமாகவும் இருந்தது. பின்னர் பாண்டியன் படையெடுப்பில் அழிந்து வேம்பு காடாக மாறியதுன்னு எனக்கும் சொல்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதரின் சகோதரியாக உள்ள வைணவி என்ற பெயரில் இந்த அம்மனை அழைக்கிறாங்க. மூலவரின் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இக்கோவிலில் அம்மன் சிலை மற்ற கோவிலைப் போல கல்லால் செய்யப்படாமல் பல வகையான மூலிகைகள் மற்றும் களிமண்ணால் செய்யப்பட்டவைன்னு சொல்கிறாங்க. சமயபுரம் மாரியம்மன் பார்த்திங்கன்னா, பக்தர்களுக்கு ஏற்படும் நோய்களை தீர்ப்பதற்காக சித்திரை மாதத்தில் 28 நாள் பச்சை பத்திய விரதம் இருக்கிறாங்க. இந்த நாட்களில் அம்மனுக்கு படைக்கப்படும் உணவில் உப்பில்லாத நெய்வேத்தியம் முக்கிய பங்கு வகிக்கின்றதுங்க. பக்தர்களின் குறைகளையும் நோய்களையும் தீர்க்க முக்கிய சக்தி ஸ்தலமாக கருதப்படுதுங்க. மேலும் இந்த மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி அறிந்து கொள்ள மற்றும் கோயில்களோட வரலாறை தெரிந்து கொள்ள டிஎன் பக்தி விலாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ காய்ஸ்.